பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் வேதாகமத்திலிருந்து வசனத்தை நாம் தியானிக்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். அருமையானவர்களே, யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் 7 ஆசீர்வாதங்களை உனக்கு நான் தருவேன், உனக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசித்து வாயில் அறிக்கையிடுகிறோ அந்த தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசு மூலமாக அவருடைய மகிமையினால் நம்ம குறைவாக்கள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி இருக்கிறார். அந்த நிறைவாக்குகிற கிறிஸ்து இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் பிதாவின் வாக்குத்தத்தத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவருடைய ரத்தத்தினால் கிரயம் செலுத்தப்பட்டு நமக்கு மீட்டு தந்துட்டாருங்க. அது உங்க கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயம் உணராமலும் இருக்கிறீர்கள். ஆனால் நான் இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து விடும்படியும், உங்கள் மந்தப்படுத்தப்பட்ட காதுகள் திறக்கும்படியும், உங்கள் நாவுகள் கட்டவிழ்க்கப்பட்டு நீங்கள் விசுவாசத்தினால இவைகளை அறிக்கையிட்டு நீங்கள் இன்னும் சுதந்திரித்துக் கொள்ளாதவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை இந்த நாளிலும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வசிக்கிறேன் உங்களுக்காக 11ஆம் அதிகாரம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று எங்கே என்று சொன்னால், யாக்கோபு சூரியன் அஸ்தமிக்கிற போது அவன் என்ன பண்றான் பாருங்க, அந்த இடத்துல வந்து தங்கி இருந்து அவன் அந்த இடத்துல நித்திரை செய்கிறான். யாக்கோபு ஒண்ணுமே செய்யல, அவன் ஜெபிக்கல, ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். அவன் தலைக்கீழ கையை வச்சு ஒரு கல்லை வச்சு அங்க நித்திரை தான் செய்கிறான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் நித்திரை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நித்திரை கொடுத்து சொப்பனங்களை கொடுப்பேன். சோ அந்த இடத்துல அவன் கர்த்தர் நித்திரை கொடுத்த உடனே தேவன் சொப்பனத்தை காட்டுகிறார். எப்படிப்பட்ட சொப்பனம் பாருங்க, வரும் காரியங்களை குறித்து அவனுக்கு வைத்திருக்க யாக்கோபுக்கு வைத்திருக்கிற சந்ததிகளுக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து சொப்பனத்தை காட்டுகிறார். இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக உங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு சொப்பனம் காணம் செய்வாராக. சொப்பனம் காண்பீர்களாக இயேசுவின் நாமத்தில் உங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். பாருங்கள், அவன் அவன் அந்த இடத்தில் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏணி இருக்குதுங்க. பூமியிலிருந்து வானத்தை கெட்டுக்களவுக்கு ஏணியை பார்க்கிறான். விசேஷித்த விதமாக தூதர்கள் அந்த இடத்துல என்ன பண்றாங்க தெரியுமா? ஏணியில பூமியிலிருந்து ஏறுறாங்கங்க. நீங்க இந்த நாட்கள் எதெல்லாம் ஜெபத்துல கேட்டீங்களோ, இப்போ நான் சொல்லுகிற இந்த 7 பிளெஸிங்கை வாயில் அறிக்கையிடும்போது உங்க பக்கத்துல, உங்களுக்காக, உங்க குடும்பத்துல உங்களுக்காக ஆயத்தமாய் நிற்கிற தூதர்கள், தேவன் கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்கிற தூதர்கள், உங்களுக்கும் உங்க கணவர் பிள்ளைகளுக்கும் வேலை ஸ்தலத்திற்கு இல்ல ஊழியத்திற்கு, அதே போல வீட்டுல உதவி செய்வதற்கு, வெளியில போகிற வரவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தூதர்கள் உங்க கூட நிக்கிறாங்க. அந்த தூதர்கள் உங்கள் சமூகத்திலிருந்து நீங்கள் அறிக்கையிடுகிற வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு தேவனிடத்தில் ஏணியில் இறங்கி பரலோகத்துக்கு செல்லுகிறதை போலதான் அங்கு யாக்கோபு பார்த்தாருங்க. யாக்கோபு பேசினது எல்லாவற்றையும் தூதர்கள் எடுத்துக்கொண்டு மேலே சென்று தூதர்கள் செல்லுகிறதை பார்க்கிறார். அதற்கு பிறகு அவர் பார்க்கிறது, மேலே கர்த்தர் நின்று பாருங்க, கர்த்தர் நிற்கிறதை யாக்கோபு பார்க்கிறார். அந்த சொப்பனத்துல தூதர்கள் ஏறி சென்றதை பார்த்தார், கர்த்தர் நிற்கிறதை பார்க்கிறார். பார்த்து இப்பதாங்க அந்த 7 ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க கர்த்தரை பார்க்கிறது இந்த வேத வசனத்தின் மூலம். அவர் யாக்கோபுக்கு கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தையில் ஜீவன் இருக்குங்க. அவர் தாங்க வார்த்தை. தேவனுடைய வீட்டின் தேவன் என்று சொல்லி எல் பெத்தேல் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த எல் பெத்தேல் வீட்டில், ஜெப வீட்டிலிருந்து உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வித்து இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் அனுப்புகிறேங்க. கர்த்தர் பரலோகத்தில் நின்று யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார் 7 ஆசீர்வாதங்கள். நான் உன் தகப்பனாக ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர். 1, நீ படித்திருக்கும் பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். 2, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். 3, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். 4, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். 5, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். 6, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. 7, அருமையானவர்களே, இந்த 7 வாக்குத்தத்தங்களும் 7 ஆசீர்வாதங்களும் என் தேவனாய கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னதை, அவர் சொன்னதை செய்யும் அளவன் கைவிடலங்க. அப்படி கைவிடாமல் அவர் இருந்ததற்காக தான் அவர் பெத்தேலாக இருந்ததே ஏல் பெத்தேல் என்று சொல்லி அவர் பெயரிடுகிறாருங்க. ஆதியாகமம் 35:7. இன்றைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் மூதாதையர்கள் மூலம் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவார்.
உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பூமியின் தூளை போல பலுகி பெருக செய்வாருங்க. தேசத்தின் பூமியை போல தேசத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு உங்கள் சந்ததிகளுக்கும் தந்து ஆசீர்வதிப்பாருங்க. இப்ப ஆப்பிரிக்கா இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, இந்தியா இருக்குது, இப்படி பல தேசங்கள்ல உங்கள் பிள்ளைகள் சென்று அந்த தேசத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரத்துக்கு கொண்டு வருவாங்கங்க. அந்த தேசத்தின் நன்மைகளை காண உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பாருங்க, நீங்க மேற்கே கிழக்கு வடக்கே தெற்கே பரம்புவீர்களாம். உங்கள் எல்லைகள் விரிவாக போகுதுங்க. உங்கள் எல்லைகளை ஏன் தேவனாய் கர்த்தர் விரிவாக்க போகிறார். அவர் பரப்புவேன் என்று சொல்லுகிறார். நீங்க இல்லைங்க, நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய சம்பாதிச்சு இது பண்ண போறதில்ல. உங்கள் எல்லைகளை அவர் விரிவாக்க போறேன்னு சொல்றாருங்க. உங்களுக்கு உங்க சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருமா. இந்த வார்த்தை கேட்கிற தாய் தகப்பன் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்க அறிக்கையிடுவீர்களா? திருமணமான பிள்ளைகள், திருமணமாக ஆயத்தமா இருக்கிறீர்கள், ஆசீர்வாதம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் பூமியில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. பாருங்க, இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற வருகிற நீங்க போகிற வருகிற இடங்களாம் கர்த்தர் உங்களோடு கொடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடிக்க போக. நீங்க இல்லைங்க, அவர் உங்களுக்கு முன்னே போய் நீங்க போறதுக்கு முன்னே உங்களுக்காக போய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறாருங்க. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து நீங்க திருப்பி உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்கள் தேசங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல சமாதானத்தோட நித்திரை செய்வீங்க, படிப்பீங்க, இருப்பீங்க, நல்ல விசேஷங்களை பங்கிடுவீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யணும், உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்காக தான் வருது. உங்களுக்கு எதெல்லாம் இந்த மாத வாக்குத்தத்தம் வந்ததோ, இன்றைக்கு இந்த மாத வாகமம் 1:11 வந்துச்சே, உங்களை 1000 மடங்கும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரட்டு உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுதுல எந்த கஞ்சத்தனமும் காட்டாதீங்க. அநேகருக்கு அனுப்புங்க. சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு எல்லாம் அனுப்புங்க. இது ஆவியானோட ஏவுதலோடு கூட நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேங்க. நிச்சயமா இது விசுவாசிக்கிறீர்கள் அத்தனை பேரும் எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.